ஆமென். வந்த மேசியாவை வேதபாரகர் பரிசேயருக்கு அடையாளம் தெரியல. ஆனா குருடன் சொல்றான், டேய் எனக்கு கண்ணு திறந்திருக்கிறாருன்னா அவர் யாருன்னு உனக்கு தெரியலையாடா? கண் பார்வை பெற்ற குருடனை பிடிச்சி மிரட்டுறானுங்க. ஏய் உனக்கு யார் கண் பார்வை கொடுத்தது? தெரியலையப்பா, மேசியான்னு சொல்றாங்க. அவர் தான் எனக்கு நசரேயனாகிய இயேசுன்னு சொன்னாங்க. அவர் தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் தான் என்னோட கண்ணு கொடுத்தாரு. ஏன் நீங்க ரொம்ப நேரமா அவரை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் அவரை பின்பற்றணும்னு ஆசையா அப்படிங்க? நீ அவனுடைய சீதன், நாங்கள் மோசேயுடைய சீதன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டானுங்க? ஓடிட்டானுங்க. அல்லேலூயா. வந்த மேசியாவை கண்ணு தெரிஞ்சவனுக்கு தெரியல, கண்ணு தெரியாத குருடன் சொல்றான் அவர் தான் மேசியா. இதான் இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த கம்மிங்களை குறித்து குழப்பறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. யாரும் சொல்லி என்ன செய்ய முடியாது, புரிய வைக்கிறதுக்கு. இது உலக படிப்பு கிடையாது, இது வெளிப்பாடு. தேவன் ஆனால் தான் வெளிப்பாட்டின் மேல சபையை கட்டிட்டார். ஒரு அலைய சொல்லுங்க. படிச்சு கத்துக்கிறதான்னு வச்சுக்கோங்க. நம்மளை விட எம்பிபிஎஸ் படிச்சவன் ஐஏஎஸ் படிச்சவன் இன்னைக்கு சபையில முதல் ஆள உட்காந்துருப்பான். ஹலோ, தேவனை படிச்சு கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம விட ஜாம்பவான்கள்லாம் இருக்கானுங்க மண்ட அறிவில மூளையில. இங்கதான் இருக்கீங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. ஜப்பான்காரன் முடிய அளவுக்கு ராடை கண்டுபிடிச்சானா, முடிய அளவுக்கு. அல்லேலூயா. சாரி, அமெரிக்காக்காரன். ஜப்பான்காரன் என்ன பண்ணானா, அந்த முடிய அளவுக்கு ராடுக்குள்ள ட்ரில்ல போட்டு ஓட்டையை போட்டானா. ஒரு அலையில சொல்லுங்க. எப்பேற்பட்ட சாதனை! அல்லேலூயா. இந்தியாக்காரன் என்ன வேண்டாம், மேட் இன் இந்தியா ஸ்டிக்கரை ஒட்டிட்டு உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். அப்போ நம்ம விட படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், படித்தாலே கடவுளை புரிந்து கொள்ளலாம் என்று நம்ம நினைச்சோம்னா, நம்மை விட திறமசாலிகள், தகுதி உடையவர்கள், அறிவு படைத்தவர்கள், ஜாம்பவான்கள் வெளியில இருக்காங்க. ஆனால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இவைகளை ஞானிகளுக்கும் கல்விகளும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு படிப்பாளிகள் தேவையில்லைங்க, உலக ஞானிகள் தேவனுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் யாரையும் செலக்ட் பண்ணவும் கிடையாது. அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்துக்கள் அவருக்கு தேவை. அவங்களுக்காக தான் அவர் வந்தார், அவங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினார். ஆமென்.